எம்ஜிஆர் படங்கள் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டிக்கெட்டு ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்துருவேன். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு தான் பண்ணுவேன். ஏன்னா நான் பார்த்துருவேன் ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்குன்னு கேட்பார் ரிப்போர்ட்டு. அந்த அளவுக்கு இதாக பாரு. ஒருத்தர் ஃபோனில் பேசும்போது அவர்கிட்ட சார் போட்டு பேசிட்டேன். அப்போல்லாம் சார் போட்டு பேசினா அது கௌரவ குறைச்சல் சொல்லுவாங்க. அதனால் எம்ஜிஆரை சார் போட்டு பேசிட்டேன். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் தலைவர், கலைஞர் வீட்டுக்கு அவரே வராரு, எம்ஜிஆர் வராரு. நான் நிற்கிறேன். தலைவர்கிட்ட சொல்கிறார், உங்கள் மகன் என்னை பார்த்து சார் போட்டு பேசுகிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணார். அப்போ தான் தெரிஞ்சு சார் போட்டு பேச தப்புங்கிற மாதிரி மரியாதை குறைச்சிருந்தேன். அந்தளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பார். அடிக்கடி அந்த மாதிரி தொடர்புலாம் உண்டு. குடும்ப வாழ்க்கை என்பது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உதவிகரமாக இருக்கா? அது எந்த அளவுக்கு முக்கியம்? பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் பயனுள்ளதாக இருக்கும். சப்போர்ட் பண்ணலன்னா அது கஷ்டமாக இருக்கும். நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி தான் தீரணும், வேறு வழி கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனைவி உங்களது இந்த வளர்ச்சிக்கு எந்த அளவில் உதவிகரமாக இருக்காங்க? அது தலைவர் காலத்திலேருந்து எல்லாமே கட்சி தான். கட்சியை தவிர ஒன்றும் கிடையாது. அரசியலை தவிர நாங்கள் எங்கள் வீட்டில் பேசுனதே கிடையாது. சொந்த வாழ்க்கையை பற்றியோ சொந்த பிரச்சனையை பற்றியோ இது வரைக்கும் எங்கள் அப்பா என்கிட்ட வாய்ப்பு வந்து கேட்டதும் கிடையாது. அதனால் அரசியல் தான், கட்சி தான். அரசியல் தான், அரசியல் தான் எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். ஜிஎஸ்டிபியில் தமிழகம் ரொம்ப மேலே இருக்குது அப்படின்னு தரவுகள் சொல்லுது. இந்த வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? அதாவது நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரதுக்கு முன்னாடி 0.7 இருந்தது. அது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு ஹெல்ப் பண்ணாட்டினா கூட தொடர்ந்து பல திட்டங்கள் தீட்டினதுனால, அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர்கள், அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார மேதைகள் அவங்களெல்லாம் வச்சு ஒரு கமிட்டியை போட்டிருக்கோம். நான் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கமிட்டியின் மூலமாக டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கல் வருஷம் தாக்கல் பண்ணுறப்போ அவங்கள்ட்ட கேட்டு அவங்களோட யோசனைலாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பட்ஜெட்டே தாக்கல் பண்ணியிருக்கோம். அதில் வளர்ச்சி தான் இது. அதே மாதிரி திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். அதனால் இன்றைக்கி வளர்ச்சி வந்திருக்கு. திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தான் அது வந்திருக்கு.